கன்னியாகுமரி மாவட்டம் தோவுளை மலர் சந்தையில் பிச்சிப்பூ 3 மடங்காக விலை உயர்வடைந்திருக்கிறது. மல்லிகைப்பூ நேற்று 300க்கு விற்பனையான நிலையில் இன்று 600 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இணைகிறார். பிரின்ஸ் வணக்கம். இந்த கடும் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் பிரசித்தி பெற்ற பூ மார்க்கெட் உள்ளது. இங்கு கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி திண்டுக்கல் மற்றும் திருச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பெங்களூரிலிருந்தும் பூக்கள் இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக கேரளாவிலிருந்தும் அதிக அளவில் இங்கு வந்து வியாபாரிகள் பூக்களை வாங்கி செல்வார்கள். இந்த பூ மார்க்கெட்டில் அதாவது நாளை ஆடி அமாவாசையை முன்னிட்டு பூக்களின் விலையானது கடுமையாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக பிச்சி பூவாக 1 கிலோ நேற்று 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 3 மடங்கு அதிகரித்து 900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று சில்லறை விலையில் 1100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மல்லிகைப்பூ 1 கிலோ 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதே போன்று ஒவ்வொரு பூக்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. இன்று அதிகாலை முதலேயே ஏராளமான வியாபாரிகள் பூக்களை வாங்கி செல்கிறார்கள். குறிப்பாக கேரளாவிலும் இருந்து ஏராளமான வியாபாரிகள் பூக்களை வாங்கி செல்வதால் பூ வியாபாரிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.